ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. லவ் லெசனுடைய அடுத்த எபிசோட் தாங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தது. குறிப்பா டூன் இருக்கால, அந்த பொண்ணு தான் அந்த மாடல் பொண்ணு. அவளை ஒரு சப்பி பாய் கடத்திட்டு போயிருவான். அவளை காப்பாத்தி நான் கூட்டு வந்தனால 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில கெட்டு கவுசிக் மாதிரி வந்துடுறா. வரது மட்டும் இல்லாம நான் உங்களை சேர விட மாட்டேன்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அந்யூன்யம் கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு அப்புறம் தூக்கிட்டு வந்து நான் தான் அவளோட ரூம்ல எல்லாம் போட்டிருப்பான். வந்து காலையில கிளின்னு சண்டைக்காரி ஆட்டம் கிழிச்சிட்டு இருக்கான். அதுக்கும் ரீசன் இருக்கு. அதாவது பிளாஷ்பேக்ல அவ சும்மா இருந்திருக்க மாட்டா. வந்தவ அவ எவனையோ ஒருத்தனை திட்டுறதா நினைச்சு நானும் பயங்கரமா கழுவி பொழிச்சுன்னு ஊத்துறா. சரின்ட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். உன்னால என் வாழ்க்கை போயிடுச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு திட்டிட்டு இருக்க. காந்தா வருவா. வரது மட்டும் இல்லாம நானும் யாரும் சேராம போனதுக்கு இவதான் காரணம். இவ என்ன பண்ண தெரியுமான்னு போது, என்னது மறுபடியும் உனக்கு அடிபட்டுருச்சா? ஐயோ போச்சு கடவுளே, நான் ஒண்ணும் பண்ணலன்னு காந்தா புலம்பிட்டு இருக்கா. தனியா கூப்பிட்டு ஹெல்தியா தானே இருக்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லும்போது இது எல்லாம் வலிக்குது சுருதி அப்படின்னு சொல்லிட்டு டூனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை நினைக்கும் போதே என் மனசெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு காந்தா கிட்ட சொன்னான். டேய் பாத்துருடா, உனக்கு காதல செட் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தா அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப டூனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் போல நிறைய செலிபிரிட்டி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஊர் அமலா ஷாஜி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவளோட ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு நான் உனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரோஸ் பொக்கே, அடுத்து பெரிய பெரிய பொக்கே மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க அசிஸ்டன்ட்டுக்கு இது பிடிக்கவே இல்லை. இவனால நம்மளோட செலிபிரிட்டி ஃபேம் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு போதும் அந்த பிளே இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிருதுன்னா கூட இருக்க பிள்ளை கூட்டிட்டு போயிருது. கூட்டு போனோடனே நாளை சந்திப்போமான்ட்டு நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். கெட்ட காட்டுறாங்க. அவ பையனோட வெளியில போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து தெரியாம அவங்க பையன் கீழே விழுக அவ ட்ராலியை தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். அந்த ட்ராலி தனியா போயிட்டு இருக்கு. அம்மா ட்ராலின்னு கூட்டு பையன் கத்த, அந்த ட்ராலி போயிட்டு நான் மேல மோதுறது மட்டும் இல்லாம கண்ட மேனிக்கு நானுக்கு அடிபடுது. ஐயோ போச்சேன்ட்டு கத்திட்டு போயிட்டு பாஞ்சு ஒரு பெரிய தூண்ல அவன் மோதிடுறான். மோதுறது மட்டும் இல்லாம பயங்கரமா ஏர்ல பறந்து அவன் விழுகும்போது படாத இடத்துல அடிபட்டுறதுங்க. ஆனா அவன் பாவங்க, அவனுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எங்கெங்கயோ இருந்து எகிரி பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்த உடனே கெட்டு மன்னிச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி வாழ்க்கையை கெடுத்துட்டு மன்னிப்பு வேறையான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க காந்தா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கா. ஆனா கெட்டு இருக்கா இல்லையா, அவளும் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சைகை காட்டிக்கிட்டே உட்காந்துருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னாலதாண்டி என் வாழ்க்கை போச்சு, நான் எப்படி ஃபேமிலி லைஃப் வாழ்றது, அறிவு கெட்டவளே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். காந்தா நீ உட்காருடா, தேவையில்லாம கத்தாதடா, நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்புறம் அவன் கோச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இங்க கெட்டோட பையன் இருக்கான் இல்லையா, வேணும்ட்டு நானோட நிலைமையை கலாய்க்கிற மாதிரி அவனும் அப்படியே ஒரு மாதிரி அகட்டி நடந்து காட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது புள்ள பூச்சிலாம் கலாய்க்கிற லெவலுக்கு இருக்கே நம்ம பொழப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி அமைதியாரு, பொறுமை சாமின்னு சொல்லிட்டு காந்தா தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைதாங்க. இன்னொரு பக்கம் இப்ப காட்டிட்டு இருக்காங்க பென்ஸ் இருக்காருல்ல, அது வேற யாரும் இல்ல, காந்தாவோட ஹஸ்பண்ட் தான். அந்த மனுஷன் இப்ப அவங்களோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்க. அந்த அம்மாவை கூட இருக்க ஃப்ரெண்டு, அதாவது இது காந்தாவோட சிஸ்டர் பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ காந்தாவோட இடத்துல அவ வரணும்னு நினைக்கிற அளவு என்னமோ ரொம்ப க்ளோஸரா மூவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு ஊட்டி விடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த அம்மா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான், வயசாயிடுச்சு இல்லையா. சோ காந்தாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்க. பென்ஸால எதுவுமே சொல்ல முடியல. புரிஞ்சுக்கோமா, அவ வருவா, அவளை பாக்கலான்னு போது இந்த பிள்ளைக்கு பாருங்க சுத்தமா காந்தா வரது மேல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆக மொத்தம் இவ சரியான சுயநலவாதியா தான் இருக்கா. காந்தாவை எப்படியாவது போகட்டும் அப்படின்னு தான் நினைப்பாளாட்டு இருக்கு. ஆனா பென்ஸ் எப்படியோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. கண்டிப்பா காந்தா வருவா, நான் துணையா இருக்கேன்னு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப காந்தா இறந்து போயிட்டதாவே பென்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா உண்மையிலேயே அவ இருக்குது நமக்கு மட்டும்தானே தெரியும், இந்த பென்ஸுக்கு தெரியாதே. பாவத்தை அம்மா ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்காங்க. பென்ஸ் பொழப்பு எப்படி இருக்குன்னா, காந்தா பொழப்பு பாருங்களேன். இப்ப நானுக்கு உடம்பு சரியாகணும், அதுக்கப்புறமா அவனுக்கு லவ் வரணும், அந்த லவ் சேர்த்து வச்சாதான் பென்ஸை பார்க்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில வாடா ஒத்தடை கொடுக்கலான்னு கொட்டா, ஏமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ பொண்ணு நான் பையன் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா, நானே எனக்கு ஒத்தனை கொடுத்துக்கிறேன், நீ தனியா போயிட்டு நில்லுன்னு போது அவ வேணும்ட்டு சின்ன பையனை வம்பளுக்குற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. தனியா போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நானும் ஒத்தடம் கொடுத்துட்டு இருப்பான். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு, நீ வேற ஏதோ அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ற, கொடூரம் பிடிச்சவனே நாசக்காரா அப்படின்னு பயங்கரமா பாவத்தை நானே திட்டிக்கிட்டே இருக்கான். இவன் வேற கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். நானே உடம்பு முடியாம இருக்கேன், அது தெரியாமன்னு இருக்கும்போது ஃப்ரெண்டும் சேர்ந்து மச்சான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்புறமா இப்ப என்ன நடக்குதுன்னா, டூனை பாக்குறதுக்காக தாங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்ப போறாங்கன்னா, அந்த பொண்ணு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக போகுது. குண்டுங்குழியமான ரோடு, அந்த ரோட்ல போனா என்ன நடக்கும், ஆஸ் யூஷுவல் பயங்கரமா அடிபட்டவனுக்கு இதுவுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கஷ்டத்தோட போகாமையாவது இருக்கணும்ல, காதல் அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியே தீரணும்ன்ற லட்சியத்தோட இந்த குண்டுங்குழியமான ரோட்ல போயிட்டு இருக்காங்க.
டூன் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஸ் கிரீம்க்கோ எதுக்கோ வந்து பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட் மார்க்கெட்டிங் நம்ம ஊர் கரங்கி மாதிரியே தான் ஸ்கின் பழுச்சுன்னு இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹேய் அப்படின்ட்டு வேகமா நான் வரது மட்டும் இல்லாம என்ன நீ லாங் டிரைவ் கூட்டிட்டு போன்ட்டு இன்னொரு ஒரு குண்டுங்குழியுமான பாதையில வேகமா அவங்க கூட போகணும்னு ஆசையா இருக்குன்னு அவ சொல்ல, ஏமா தானே நான் தானே என் கூட தானே இப்ப இருக்க நிலைமையில தானே ரைட்ரா ரைட்டு இருந்தா பூமிக்கு இல்லாட்டினா சாமிக்குன்ற மாதிரி பாவம் நானோட நிலைமை இருக்குங்க. இது என்ன இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டிகள் இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டு எல்லா நாய்களோடையும் அவ சோஷியலா இருக்க மாதிரி போட்டோஸ் எடுக்க சொல்லி நான் கிட்ட கொடுக்க அவனும் கஷ்டப்பட்டு ஈன்ட்டு அவளுக்காக பல்ல காட்டிட்டு போட்டோ எடுக்கும்போது உறங்கிக்கிட்டு இருக்க நாய் வாழை மிதிச்சுட்டன். அந்த நாய் டிக்கியில கடிச்சு டிப்பாவாக போறனா என்னன்னு தெரியல. அந்த நாய் வாழை மிதிச்சு அந்த நாய் இவன் மேல மொத்தத்துக்கு அப்படியே மேல ஏறி விளாண்டுட்டு போயிரும். அந்த ஒரு நாய் மட்டும் போகாதுங்க, இந்த நாய் வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த நாயை பார்த்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செயின் அத்துட்டு இவன் மேல வந்து உருண்டு புரண்டு விளையாடும். இவ்வளோ விஷயத்தையும் பண்ணவ சும்மா இல்லாம உனக்கு பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும்போது எஸ்பிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சிரிச்ச வாயோட இருக்காம பாருங்க. நானும் நினைச்சா பாவமா தான் இருக்கு. இவ்வளவு ஓகே ஜாலியா விளையாட என்ன அப்படின்ட்டு கிறுக்கியாட்டம் பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்ன வச்சுட்டு என்ன பண்றது ஒன்னும் சொல்ல முடியாது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இங்க காந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஒரே பதட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா நானோட ரூமுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு எப்பயும் போல அவளுடைய பவர் இருக்கு இல்லையா இன்விசிபிள் பவர் மூலமா உள்ள போயிடுறாங்க. அவ போனது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா இன்னொன்னு தான் பெரிய பிரச்சனை. அவ போனதை யாரோ பாத்துட்ட மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கெட்டு பாத்துட்டா போல அவ ஏதோ பேயின்னு நினைச்சிட்டு வேகமா ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு புத்தா என்ன காப்பாத்துப்பா எப்பா கடவுளே அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. உடனே காந்தா வந்துட்டு இல்ல பயப்படாத, நான் வந்து அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, சாத்தானும் கிடையாது பூதமும் கிடையாது, நானும் ஒரு சாமி மாதிரி தான் சொன்ன உடனே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல அதாவது தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ்ல வந்து கலக்கிட்டு இருக்கா. பார்த்து காண்டான கெட்டு இருக்கால கொசு போயிட்டு எடுத்து வேகமா கத்திக்கிட்டே அடிக்கிறதுக்காக வரா. அதுங்களாட்டு கெட்டப்ப மாத்திர செம்மையான ஒரு கிளாஸியான ஒரு லுக்ல வரா. அப்புறமா ஒரு நார்மல் லுக்குக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா அவ வாழ்க்கையில பென்ஸ்கோ அவளுக்கும் நடந்த கல்யாணம் இப்ப நடந்த பிரச்சனை இப்ப வந்து எதுக்காக நம்ம நான் கூட இருக்கான்ற எல்லா கதைகளையும் சொல்ல ஒரு வழியா கெட்டுக்கு ரியலைஸ் ஆகுது. ஓகே நம்புறேன், ஆனா இப்படி அடிக்கடி கதவுக்குள்ளெல்லாம் போய் பயமுடுத்தாதக்கான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இங்க டூனோட சேர்ந்துட்டு நான் என்ன பண்றேன்னா தனியா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த படம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்ன படம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ரொமான்டிக்கான மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும் போது என் பாய் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு லைவ் போட்டுட்டு இருக்கேன். இது பிடிக்கவே இல்லை நானுக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அப்ப 2 பேரும் கையை கோத்துட்டு உட்காரானுங்க. ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொமான்டிக்கலான எலிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. டூனும் சரி அதுக்கப்புறமா நானும் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுறானுங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காதல் கண் கட்டுதேன்னும் போது அவளும் உதச்சிட்றா தெரியாம. இதனால என்ன ஆயிடுதுன்னா நானோட வாழ்க்கையே இன்னைக்கான நாள் இப்படி போச்சேன்னு நானமா அப்படின்ட்டு கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் காந்தா எக்ஸ்பிளனேஷன் பண்ண அவங்க ஆளு தெரியாம எட்டி உதச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இதெல்லாம் காதல்டா உனக்கு புரியாது அப்படின்ட்டு கேனப்பையிலாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான். காந்தாவுக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. காதல் வந்துருச்சு நானுக்கு காதல் வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கா. என்னமோ அவன் 12th பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கெல்லாம் காரணம் காந்தாதான்னு சொன்ன மாதிரி அவ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாரு, நான் லவ் பண்ணானே நீ என்னை விட்டு போயிருவேன்னு சொல்லியிருக்க, அந்த டீலிங்கை மட்டும் மறந்துடாத சரியா அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் போயிடணும், உங்கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது, இனிமே நம்மளுக்குள்ள இருக்க உறவெல்லாம் அவ்வளவுதான். சந்தோஷம் என்னால தாங்க முடியலடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் உன்னை விட்டு போயிருவேன்ட்டு பயங்கரமா எந்தூசியாஸ்டிக்கா காந்தா குதிச்சுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட கெட்டுமே இதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு என்ன பண்ணிருப்பான்னா டூனோட போயிட்டு இருக்கிறதுக்கு. டூன் உண்மையிலேயே நானும் லவ் பண்றலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கெட்டு இங்க வந்திருப்பா. அவங்க வீட்டுல ஏதோ வேலை பாக்குற மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா நானோட ஃப்ரெண்டு வந்துட்டு டெய்லி பொக்கே அதுக்கப்புறமா டெடி பேர் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எப்பயும் போல கெட்டுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். கெட்ட அவனை மனுஷனா கூட மதிக்கல. என்னடா பண்றது அப்படின்ட்டு அவனை விரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வீடியோ கால் பண்ணிட்டு தேங்க்யூ பேபி, நீ எனக்காக ஃபிளார் பொக்கே எல்லாம் கொடுத்துருக்க, டெடிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அவன் என்ன பண்றான்னா வரிசையா டெடி பேரு பொம்மை அதே மாதிரி வரிசையா வந்துட்டு பூவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சுத்தி முத்தி இருக்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறைய டெடிஸ் இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி தோணுதுன்னா இது மாதிரி நிறைய பசங்க அவளுக்கு கொடுத்துருப்பாங்களோன்ட்டு கெட்டுக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்க வென்ஸ் பாவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போட்டோஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட்ரிக்குள்ள அதுக்கப்புறமா இவர் ரெசிபி எல்லாம் நிறைய எழுதி இருப்பா. யாருடைய ரெசிபினா வென்ஸ் வந்து ஒரு செஃப்ன்றனால அவருடைய ரெசிபி புக்ல நிறைய அவளுடைய கையெழுத்து எழுத்து இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது
உண்மையிலேயே அந்த இடத்துக்கு காந்தா வரா, என்னங்க நானும் உங்களை மிஸ் பண்றேங்க, எங்கன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபீலிங் வந்து நார்மலாலாம் இல்ல, நான் உனக்காக தான் இருக்கேன், எந்த சூழ்நிலையிலையும் இதை எதுவும் பண்ணிடாத, நான் உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தனியா அவரு புலம்பிக்கிட்டே இருக்காருங்க. எப்ப நீ வருவேன்னு போதே கதவை திறந்துட்டு நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு காந்தா சிஸ்டருடைய என்ட்ரி. இவளுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல போல, தனியா இருக்க ஒரு பையன்கிட்ட எப்ப பாரு வந்து கடலை போடுறதே ஒரே வேலையை அலைஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ காந்தாவை மறந்துரு, இனிமே நான் உனக்கு இருக்கேன், இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் நினைக்காதன்னு சொல்ல இது எதுவுமே காந்தாவுக்கு பிடிக்கல. அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா காந்தா சிஸ்டருக்கு அவளை யாரோ வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா புருஷன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ தெரிய மாட்டா, மத்தவங்க கண்ணுக்குலாம் தெரியவான்றனால ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. சரின்ட்டு இப்ப என்னடா பண்றது, அங்கிட்டு போய் தொலைடின்னு சொல்லிட்டு குளிர்லயே நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. திடீர்னு எல்லாமே அமைதியான மாதிரி இருக்கும். சரின்ட்டு அவ வெளியில போவா. அப்பன்னு பார்த்து காந்தா சிஸ்டரும் பென்சும் வெளியில போயிருவாங்க. நானே காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா அந்த குட்டி பையனுக்காக ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போலான்னு பார்க்கும்போது கியூப்ஸ் தனியா கிடக்குது. அந்த குட்டி பையன் மயங்கி விழுந்திருக்காங்க. அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் ஃபேஸ் பண்ணதே இல்லை. வேகமா பதட்டமா அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனை தோல்ல தூக்கி போட்டிருக்கான். ஆனா சிரிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிடுறான். கெட்டுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா பாவம், நானால நகலவும் முடியல, உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல. கஷ்டப்பட்டு அகட்டி நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை அட்மிட் பண்ணியிருப்பான். டாக்டர் எதுவும் இல்லை, நீங்க போய் பாத்துக்கலாம், பசி மயக்கத்துல ஏதோ விழுந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. உடனே சரி நீ உள்ள போ, குழந்தைய பாத்துக்கோன்ற மாதிரி பொறுமையா பேசுவான். ஆனா என்னன்னா கெட்டு பயந்துட்டே இருப்பான், நான் ஏதாவது திட்டுவானோன்ட்டு. முதல்ல நீ உள்ள போயிட்டு தம்பியை பாரு அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு அவ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு ஆசோலேஷன்ல நடந்துகிட்டே இருப்பா. ஏன்னா அந்த வார்டோட கதவு திறக்காதுங்க, அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து நான் வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி நான் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. டெய்லி டூனை பார்த்து அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மை எல்லாம் கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. பட் இந்த பொண்ணோட ரூம்ல நிறைய பொம்மைகள் இருக்கு. இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னே தெரியல. அவ்வளோ பொம்மைகள் தூங்கிட்டு இருக்குங்க. எல்லா பொம்மையும் வாங்கி வைக்க அவ வேற வந்துட்டு கெட்டுக்கிட்ட கடலை போடலான்னு வர, ஆனா கண்டுக்கவே இல்லை. இந்த பொண்ணு உண்மையிலே அவனை லவ் பண்றாளா இல்ல இதெல்லாமே வந்து ஒரு பிராண்டிங்காக பெருமைக்காக பண்றாளான்னு தெரியவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கெட்ட காந்தா அனுப்பி விட்டுருப்பா. இந்த பொண்ணு ஆனா நார்மலா ஸ்வீட்டா பேசுற டைப் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கெட்டுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைங்க. அதாவது நான் கொடுக்குற எல்லா பொம்மையும் வச்சு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கா. கெட்ட வீட்டுக்கு வந்திருப்பா தம்பியை பாக்குறதுக்கு. அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவ சாப்பாடு ஆனா வாங்கிட்டு வருவா. யார் கொடுத்ததுன்னு பார்த்தா நான் தான் கொடுத்திருப்பான். டாக்டர் சொல்லியிருப்பாங்களா சரியா சாப்பிட வைங்கன்னு. அதுக்காக குட்டி பையனாச்சேன்னு ஆசையா அதெல்லாம் வாங்கி கொடுக்க இது எதுவுமே கெட்டுக்கு பிடிக்காது. ஏற்கனவே நம்ம தலைவன் பிளேபாயி, இன்னொன்னு வந்து அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட டேட் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நம்ம பிள்ளை மனசுல அவன் ஆசையை வளர்க்க வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு அம்மா வருது. இந்த அம்மா வந்து என்ன பண்ணும்னா அந்த ஆர்ஃபனேஜ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நன்கொடை வாங்குற மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அந்த கியூஆர் கோடை காட்டி காசெல்லாம் வாங்கிட்டு போயிடும் நாணய மாத்தி. இவங்க ரெண்டு பேரும் வாங்க போலாம் வா போலாம் அப்படின்னு இழுத்துட்டு வேற, நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஜோடியா இருக்கீங்க, அழகா இருக்கும் உங்க பேரன் வேற சொல்லிட்டு போயிடும். இங்க பாரு நான் சும்மா இதெல்லாம் பண்ணல, உன் பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பண்றேன், அவன் சின்ன பையன், மத்தபடி உன்கிட்ட எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது, நானும் மனுஷன் தான், நான் பிளே பாயா இருந்தாலும் கெட்டவன்லாம் கிடையாது, உன்னை புடிங்கி வைக்கலாம் நினைக்கலன்னு சொல்லிட்டு நான் பொறுமையா பேச கெட்டுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியலங்க. அதே மாதிரி டூன் அவ்வளோ நல்லவளானோ இவங்களுக்கு புரியல. டூன் கூட டெய்லி கடலை போட்டுட்டு இருக்கா, அப்படியே இமோஜிகள் அனுப்புறது என்ன, வாட்ஸ்அப் சேட் என்ன, இதெல்லாம் பார்த்து காந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்றதை பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்கேன் இவன் நானு. அதே மாதிரி காந்தா சந்தோஷப்பட்டு இருக்க. பட் டூனும் அவ அசிஸ்டண்டும் அப்படி கிடையாது. பக் கேமரா வச்சு நீங்க வந்து டேட் பண்ண போற எல்லா வீடியோஸ் ஃபுட்டேஜையும் அப்படியே இன்ஸ்டால லைவா விடு அப்படின்னு ஐடியா கொடுக்க, நோவே சொல்லாம இவ்வளவு ஓகேன்றுவா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு டேட்டிங் நடக்க போகுதுன்றனால புடிச்ச மாதிரி நானுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு வச்சு பயங்கரமா நீட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால ஒரு லைவ் இருக்கும். இவதான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆச்சே. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே லைவ் கொடுத்துட்டு அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு செம்மையா சாப்பிட்டது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்க அழகா ஒரு செம்மையான கெட்டப்ல வந்துட்டு நான் வரேன். அதே மாதிரி இவளுமே பிரின்சஸ் மாதிரி அழகா தான் இருக்கா. ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்னு ரெடியா இருப்பாங்க. தலைவன் தான் பார் டெண்டர் ஆச்சே, அவனே ட்ரிங்க் எல்லாம் ரெடி பண்ணி தரான். மாத்தி ரெண்டு பேரும் அந்த மொஜிட்டோ மாதிரி எதையோ குடிச்சிட்டு இருக்கானுங்க. சியர்ஸ் அப்படின்னு குடிச்சிட்டு ரெண்டு பேருமே க்ளோஸரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பாத்தீங்கன்னா குடிக்கிற ட்ரிங்க்குள்ள இருந்து ஒரு செயின் வருது. அதை எடுத்து தலைவன் ரொமான்டிக்கா போட்டு விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட் பார்த்துட்டு தான் இருக்கா. உண்மையிலே இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து இந்த கெட்ட இருக்கா எதையோ எடுக்கலான்ட்டு வரும்போது பார்த்தா கீழே தடுக்கி விழுகும்போது ரெக்கார்டரை போட்டு இவ போயிருப்பா. சோ தெரியாம கால் தடுக்கி ஒரு பக் கேமராவை கையில எடுத்துருவா. இதை பார்த்த உடனே நீ முதல்ல கிளம்புன்னு கெட்ட அனுப்பி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம டூன் கிட்ட இது என்னன்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல நான் சொல்றது என்னன்னு பார்க்கும்போது நிறைய டெடிபேர் இருக்கு, டெடிபேரை சுத்தி வெறும் பக் கேமராவா தான் இருக்கு, இது அப்ப என்ன
அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்க கேமராவையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே நான் பிளே பாயா இருந்து திருந்தி நல்லவனாகலான்னு அவன் ட்ரை பண்ண போகும்போது இந்த புள்ள அவன் மனசை கலைச்ச மாதிரி இருக்கு. பிரைவேசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 2 பேரோட ரொமான்ஸையுமா இன்ஸ்டா லைவ்ல காட்டுவாங்கன்னும் போது இன்னொரு கேமரா இருக்குன்னு அவ பட்டனுக்குள்ள இருக்கதை அவ எடுத்து காட்டுவா. என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி? நமக்குன்னு பிரைவேசி இல்லையா? நீ செலிபிரிட்டின்றதுக்காக நம்ம இடையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இப்படி நீ காட்டணுமான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துடுறான். பப்புல போயிட்டு முரட்டுத்தனமா ஃபீல் பண்ணிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் லவ் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு அதை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. மரியாதையா போயிரு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க கூட நான் ஜாலியா ஃபன்னா சுத்தும் போது நல்லா இருந்தேன். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு லாயலா இருந்தாதான் பிடிக்காதுல்ல, ஏமாத்திட்டேல போன்னு சொன்னா இவன் அதையுமே சிரிச்சு லைவ்ல ஒரு வீடியோவா தாங்க போட்டுட்டு இருக்கா. ஆக மொத்தம் இவன் அந்த மாதிரி ஒரு அடிக்ட் போல. அப்படியே நானும் கழட்டி விட்டா அவ வேலையை அவ எப்பயும் போல பாத்துட்டு இருக்கா. இதுக்கு பேர் தான் இன்ஃபுளுயன்ஸா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. கோவத்துல ஆனா நம்ம தலைவன் என்ன பண்றான்னா வண்டியை எசகு ஓட்டி தண்ணிக்குள்ள விழுந்து பயங்கரமா மூழ்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்